இந்த வாதமெல்லாம் அவங்களால எதிர்க்க முடியாததுனால் புரளி ஒன்றொன்னா கிளப்புறாங்க. முதல் புரளி, அமைச்சர் பசங்க எங்கே படிக்கிறாங்க, அமைச்சர் பேரங்க எங்கே படிக்கிறாங்க, எங்க 34 பேரோட பசங்க எங்கே படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை. 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றது தான் முக்கியம். எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம எண்ணணும். ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை, அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது. 52 லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறையா தனியார் பள்ளிகளும் சட்டம், அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான். அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்கிறேன், சிபிஎஸ்சியில் வேணால் 3 மொழி கொள்கையை வச்சுருக்காங்க, அதை அமல்படுத்துறதில்ல, தமிழ் வாத்தியாரை வைக்கல, அது வேறு. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் 2 மொழி கொள்கை தான். அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும், ஏபி போர்டாக இருக்கட்டும், இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலும் 2 மொழி தான்.